8 மணியிலிருந்து பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் நாடு முழுவதும். தொடர்ந்து விருதுநகருடைய நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் கருப்பசாமி நிற்கிறார். கருப்பசாமி வணக்கம். விருதுநகர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கிறது. இங்கும் கடுமையான மும்முனை போட்டியாக இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? குறிப்பாக இந்த 3 கட்சிகளுடைய பிரமுகர்கள்லாம் பிரதிநிதிகள்லாம் உள்ள போயிட்டாங்களா? விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று காலை விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் பாலிடெக்னிக், அதாவது வெள்ளச்செங்கோடார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறாங்க. மேலும் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் மொத்தம் 19 முதல் 23 சுற்றுகளாக வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கின்றன. மேலும் இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு சுமார் 252 அலுவலர்கள் இங்கே பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். மேலும் தற்போது இங்கே வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் அவர்களுக்கு முழுமையான பரிசோதனைக்கு பின்னரே அவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் கடுமையான கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்திருக்கிறார். அவர்கள் செல்போன், அதாவது அவர்கள் எலக்ட்ரானிக் உள்ளிட்ட எந்தவித பொருட்களையும் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அரசு அலுவலர்களுக்கும் குறிப்பிட்ட அலுவலர்கள் மட்டுமே செல்போன் இங்கே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சார்பில் மாணிக்கம் தாகூர் மற்றும் தேமுதிக சார்பில் மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் இங்கே போட்டியிடுகிறார். அதே போல பாஜகவை பொறுத்தளவில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு ஸ்டார் தொகுதி என்று கூறப்பட்டாலும் இங்கே இந்த கடுமையான போட்டி என்பது இங்கே நிலவி வருகிறது. மேலும் இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள் எல்லா பொதுவாக எந்தவித சிரமங்களும் இல்லாமல் வாக்கு எண்ணும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நன்றி கருப்பசாமி. தொடர்ந்து திருச்சி தொகுதியினுடைய நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் தினேஷ் நிற்கிறார். தினேஷ், திருச்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் என்ன? வணக்கம். அதாவது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, திருவரம்பூர், புதுக்கோட்டை மற்றும் கந்தர்வக்கோட்டை ஆகிய உள்ளடக்கிய இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முக்கிய வேட்பாளர்களாக திருச்சி திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மதிமுகவின் சார்பில் துரை வைகோ, அதிமுகவின் சார்பில் கருப்பையா, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செந்தில்நாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் பார்த்தோமேயானால் கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குடைய பதிவின் போது 10,49,093 பேர் வாக்களித்தனர். மேலும் இதில் தபால் வாக்குகளாக 8,658 வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. இந்த பதிவான வாக்குகள் அனைத்தும் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியில் இது முழுமையாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 அடுக்கு பாதுகாப்பானது இங்கே போடப்பட்டு இந்த நிலையில் தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கையானது சரியாக 8 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. முதலில் தபால் வாக்குகளானது எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கைகளானது நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் பார்த்தோமேயானால் கிட்டத்தட்ட இங்கு 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கின்றது. தபால் வாக்குகளுக்கு 1 சுற்றுகளாகவும், ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு 25 சுற்றுகளாகவும், திருச்சி மேற்கு தொகுதிக்கு 20 சுற்று, திருச்சி கிழக்கு தொகுதிக்கு 19 சுற்று, திருவரம்பூர் தொகுதிக்கு 22 சுற்று, கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு 18 சுற்று, புதுக்கோட்டை தொகுதிக்கு 19 சுற்று என ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்பட்டு அதற்கான முடிவுகளாக வழங்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்து இந்த திருச்சி தொகுதியை பொறுத்தளவில் பார்த்தோமேயானால் மதிமுகவினுடைய துரை வைகோ அவர்கள் போட்டியிடுவதால் அந்த நிலையில் அவருடைய அந்த முன்னணி நிலவரம் என்பது சரியாக ஒரு 12 மணிக்கு மேலாக தெரிய வரும். தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணும் பணி அடியில் இங்கே கிட்டத்தட்ட 363 பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பணியில் ஈடுபட இருக்காங்க. மேலும் தொடர்ந்து இங்கே பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட 1500 போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணும் பகுதியில் ஒவ்வொருவரும் தற்போது காலை 6:30 மணி முதல் இந்த முகவர்கள் கடுமையான சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வாக்கு எண்ணும் முகவர்கள் கிட்டத்தட்ட 1251 முகவர்கள் அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் அவர்களிடம் மொபைல் ஃபோன் மற்றும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதேனும் இருக்கிறதா என்பதை கடுமையாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கரெக்ட் சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது தொடங்க இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தேர்தல் அலுவலரமான மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது இங்கே உள்ளே வந்தார். இந்த பகுதியில் முதலாவது தபால் வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகளை தொடங்குவதற்காக தற்போது அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அடுத்தடுத்தபடியாக அந்த முன்னணி நிலவரம் குறித்தான விவரங்கள் தெரிய வரும்.
நன்றி தினேஷ், திருச்சியினுடைய நிலவரத்தை வழங்கினீர்கள். தொடர்ந்து சேலம் தொகுதியினுடைய நிலவரம் என்ன? செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தமிழ்ச்செல்வன், சேலத்தில் எங்கே இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது? அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி துவங்கி 7 கட்டங்களாக இந்தியா முழுவதும் நடைபெற்றது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவிலும் தமிழகம் மற்றும் புதுவை ஆகிய 2 மாநிலங்களில் 40 தொகுதிகளில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி சரியாக 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிறது. முதற்கட்டமாக தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு பின்னர் படிப்படியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சைகள் என 25 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 1766 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 129 சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு 17 முதல் 25 சுற்றுகளாக எண்ணி முடிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா 14 மேஜைகள் வீதம் மொத்தமாக 84 மேஜைகள் அமைக்கப்பட்டு தபால் ஓட்டுகள் எண்ணுவதற்காக தனியாக 6 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கையானது சரியாக 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் அனைவரும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்போன், மடிக்கணினி, ஐபேட் போன்ற மின்சாதன பொருட்கள் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டிருக்கு. வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அரசு அலுவலர்கள், வேட்பாளர்கள், முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதனை முழுமையாக கடைபிடித்து அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கை நடத்தி முடிக்க மாவட்ட தேர்தல் ஆணையம் சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் வாக்கு எண்ணும் மையங்களில் முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக மின்னணு வாக்கு எண்ணும் ஒவ்வொரு மேஜைகளிலும் தனித்தனியாக கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான சேலம் அரசு பொறியியல் கல்லூரி முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. வாக்கு எண்ணும் மையத்தில் அரசு அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள், அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக முகவர்கள் அனைவரும் வரிசையில் நிறுத்தப்பட்டு அவர்கள் அனைத்தும் சோதனைக்கு பிறகே உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் கல்லூரி வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழுவதும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 5 இடங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனி கட்டிடங்களில் வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. சரியாக இருப்பு அறையிலிருந்து சரியாக 7:30 மணி அளவில் வாக்கு இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கு. அதைத் தொடர்ந்து சரியாக 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதை மட்டும் இல்லாமல் மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது இந்த வாக்கு எண்ணும் மையமானது முழுவதுமே காவல்துறை பாதுகாப்பில் முழுவதும் கொண்டு வரப்பட்டிருக்கு. நன்றி தமிழ்ச்செல்வன். தொடர்ந்து தஞ்சையினுடைய நிலவரத்தை வழங்க செய்தியாளர் சையது மௌலானா இணைகிறார். சையத் மௌலானா, தஞ்சையினுடைய நிலவரம் என்ன? இங்கு இந்த மையத்தில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை சுற்றுகள் இங்கு வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது? தஞ்சையை பொறுத்த வரைக்கும், தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தஞ்சை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மன்னார்குடி உள்ளிட்ட 6 தொகுதி கொண்ட உட்பட்ட இந்த தொகுதியானது தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது தற்போது வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கும் அரசு குந்தவை நாச்சியார் கல்லூரியிலும் தான் நம்ம இருக்கின்றோம். இங்கே பலத்த பாதுகாப்புடன் தற்போது முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தொலைபேசி மற்றும் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் மற்ற பொருட்கள் எதுவுமே அவர்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது. முழுமையாக சோதனைக்கு பின்னரே தான் தற்போது அனுப்பி வருகிறார்கள். அந்த காட்சிகள் தான் நம்ம பார்த்து ஒளிப்பதிவாளர் பெற்றி காண்பித்து வருகிறார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணுவதற்காக மேசைகள் ஒரு சட்டமன்றத்திற்கு தொகுதிக்கு 14 மேசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணும் அறைக்கு 8 மேசைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. சுற்று விவரங்கள் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 20 சுற்றுகள், திருவையாறு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 22 சுற்றுகள், தஞ்சாவூர் 21 சுற்றுகள், ஒரத்தநாடு 21 சுற்றுகள், பட்டுக்கோட்டை 20 சுற்றுகள், பேராவூரணி 19 சுற்றுகள். வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு அலுவலர் பார்த்தீங்கன்னா 306 அலுவலர்
எண்ணுவதற்காக 102 நுண்பார்வையாளர்கள், 102 வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 102 வாக்கு எண்ணிக்கை உதவியாளர்கள் என பல்வேறு கட்ட அலுவலர்கள் இங்கே பணியில் ஈடுபட்டு வரார்கள். தஞ்சாவூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணியானது தற்போது இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கு. அதற்காக முன்னேற்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழுமையாக யார் யார் எந்த பக்கம் செல்கிறார்கள் என அவர்களுக்கு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று வரக்கூடிய அவர்கள் ஏதாவது கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எதுவும் இருக்கிறதா தனியாக அறைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் சோதனைக்கு பின்னரே தான் முகவர்களாக இருந்தாலும் சரி, அலுவலராக இருந்தாலும் சரி, முழுமையாக உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பாதுகாப்பு பணிக்காக 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சையது மௌலானா. தொடர்ந்து விழுப்புரம் தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், விழுப்புரம் தொகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக எத்தனை மேஜைகள், எத்தனை சுற்றுகள் இந்த தொகுதியில்? கடந்த மாதம் 19ஆம் தேதி நாடாளுமன்றத்துக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தற்போது வாக்குப்பதிவு, அதாவது வாக்கு எண்ணும் மையத்தில் தொடங்க இருக்கு, வாக்கு எண்ணும் பணி தொடங்க இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜி தலைமையில் 514 போலீஸார் இங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் துணை ராணுவப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, தமிழ்நாடு காவல்துறை என 514 பேர் இந்த இடத்துல பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தம் 1732 வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் இந்த இடத்துல என்ன போறாங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா 76.52% விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும், நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 11,50,164 பேர் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மொத்தம் 3470 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், மொத்தம் 1735 கட்டுப்பாடு கருவிகள், 1748 விவிபேட் என மொத்தம் 6953 இயந்திரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் என்ன போறாங்க அந்த காட்சி தான் பார்த்திருக்கோம். பாதுகாப்பு அதிகாரிகள் முழுவதுமாக இங்கிருந்து சோதனை செய்த பின்னர் மட்டும்தான் அனைவரையும் உள்ளே அனுப்புறாங்க. சற்று முன்னர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா தபால் வாக்குகள் வைக்கப்பட்டிருந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காலை 6 மணிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு, துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்போடு இங்கே நம்ம வாக்கு எண்ணும் மையத்திற்கு தபால் வாக்கு பெட்டிகளை கொண்டு வந்தாங்க. அங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாக்குகள் தான் முதல்ல என்ன போறாங்க. 8 மணிக்கு அந்த படி தொடங்க இருக்கு. முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட இந்த வாக்கு எண்ணும் மையம் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு கடுமையான சோதனைக்கு பின்னர் மட்டுமே இங்கே உள்ள கொண்டு போறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 14 மேஜைகள் கொண்ட வாக்கு எண்ணுக்கும் பணி தொடங்க போது தபால் வாக்குகள் மட்டும் மொத்தம் 8 மேஜையில் என்ன போறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் முதல் கட்டமாக திருக்கோவிலூர் தொகுதியிலிருந்து இந்த பணிகள் தொடங்க போறதா நமக்கு மாவட்ட ஆட்சியர் பழனி தகவலை தெரிவிச்சிருக்கார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.